சாத்தியத்தை நம்ம சாதிக்க போறோம். இந்த மலையில நெருப்பு இருக்கு. நெருப்புங்கிறது நம்ம கண்ணால பார்க்கல, புகைய மட்டும்தான் பார்த்திருக்கோம். அப்போ ஒரு 50% பார்த்து அந்த பட்சத்துல நெருப்பு இருக்குங்கிறத நம்ம சாதிக்க போறோம். அதுக்கு என்ன காரணம்னா, ஏற்கனவே நம்ம நெருப்பையும் புகையும் சேர்த்து சேர்த்து பார்த்திருக்கோம். அந்த அனுமதியை இப்போ அப்ளை பண்ணணும். அந்த லிங்க பராமர்சம்னா இந்த பட்சத்துல காணப்படுற அந்த புகையும் அந்த பட்சத்தையும் சேர்த்து பார்க்கும் பொழுது இந்த இடத்துல நெருப்பும் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஊகிச்சு தெரிஞ்சுக்கிறது தான் அனுமானம். அப்புறம் இன்னும் ஒரு சந்தேகம் மேம், இப்போ எனக்கு இங்க நம்ம கண்ணால பாக்குறோம். சோ கண்ணுங்கிற இந்திரியத்தால நம்ம இத யூகிக்கிறோம். அப்போ மத்த இயந்திரங்களும் இதுல வருமா? கேக்குறதோ இல்லாட்டா மன இந்திரியம் அந்த மாதிரி நம்மளுக்கு ஞானேந்திரியம் மாதிரி எல்லா இந்திரியங்களும் இதுல கொண்டு வருவாளா இந்த அனுமானத்துல? எல்லா இந்திரியங்களும் வரும். எல்லா இந்திரியங்களோட அப்ளிகேஷனும் வரும். முக்கியமா இது இப்போ அதான் சொன்னேன், போன் விஷயத்துல சொன்னேன். காதுதான் நம்ம கேட்போம். அதே மாதிரி கண் தெரியாதவர்கள் சில அனுமான விஷயங்கள் சில பேருக்கு கண்ணுங்கிற இந்திரியம் வேலை பண்ணாம இருக்கலாம். அவர்களுக்கு நம்ம ஏதோ ஒரு இத நம்ம கொடுத்திருக்கோம், ஏதோ ஒரு ஸ்வீட்டாவா சாப்பிட்டிருக்காவா, எப்பவுமே பழகின ஒரு இனிப்பா இருக்கலாம். அதுக்கப்புறம் இது வேற ஒரு இடத்துல வேற ஒரு நண்பன் அவர்களுக்கு ஏதோ ஒரு ஸ்வீட்டை கொடுக்கும் பொழுது அவனுக்கு ஏற்கனவே அந்த இது அந்த பழகினது அந்த ஸ்வீட் அவன் இப்ப இதுதான் இது நம்ம சரியா சொல்லணும். பேர் சொல்லாட்டி கூட அன்னைக்கு நான் சாப்பிட்டேன் இதேதான் அந்த லட்டு தான் இது, அந்த ரவையாலான லட்டு அப்படின்ட்டு அவன் சொல்லுவான். அனுமானம்ங்கிறது எல்லா இந்திரியங்களும் இதுலயும் வரும். பிரத்யக்ஷ ஞானத்துக்கு கொண்டு வர எல்லா இந்திரியமும் அனுமானத்துக்கும் கொண்டு வரலாம். ஆமா, அனுமானத்துக்கும் வரும். பாதி விஷயம் இருந்தாலே அது மீதி அவன் சாதிக்கிறது தான் அனுமானம். ஓகே மேம், தேங்க்யூ. ஹேத்துவை வச்சு சாத்தியத்தை சாதிக்கணும். இதுல இன்னும் நிறைய இருக்கு. நம்ம இத ஒன்னொன்னா இப்ப பாக்கலாம். இதுல இதுவரைக்கும் வேற ஏதாவது ஏன்னா முதல்ல இந்த 3 விஷயங்களை நல்லா தெரிஞ்சுக்கணும். பட்சம்னா என்ன, சாத்தியம்னா என்ன, ஹேதுனா என்ன, இந்த 3 சரியா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் தான் நமக்கு மேல மேல நம்ம போறோம். இப்போ இந்த லிங்க பராமர்சத்துக்கு வியாப்தி ஞானம் காரணம் என்பது காட்டப்பட்ட உதாரணத்திலிருந்து அறியும். லிங்க பராமர்சம்னா என்ன, நமக்கு ஏற்கனவே ஒரு ஞானம் இருக்கு, வியாப்தி ஞானம் இருக்கு. புகைக்கும் நெருப்புக்கும் ஒரு வியாப்தி ஞானம் நமக்கு இருக்கு. புகையும் நெருப்பும் அது ரெண்டும் வியாப்தியா உள்ளதுன்னு ஒரு ஞானம் இருக்கு. சரியா? மடப்பள்ளியில தான் நம்ம பார்த்து தெரிஞ்சிருக்கோம். அது வியாப்தி ஞானம், அனுமதி. நம்ம மனசுல அந்த ஒரு ஞானம் இருக்கு. என்ன ஞானம்னா, புகை இருந்தா அந்த இடத்துல நெருப்பு இருக்கு. ஆனா லிங்க பராமர்சம்ங்கிறது டிஃபரெண்ட். லிங்க பராமர்சம்னா நம்ம இப்போ அட் பிரசன்ட் நம்ம அந்த ஒரு மலையில தூரக்கேந்து அந்த மலையில அடையாளத்தை மட்டும் பார்க்கணும். லிங்கம்னா அடையாளம். அந்த மலையில அந்த அடையாளத்தை மட்டும் பார்க்கிறோம். இந்த அடையாளமும் அந்த பட்சமும் நம்ம அது ரெண்டு தான் நம்ம கண்ணுக்கு விஷயமாறுது. பட்சம்ங்கிறது மலை, லிங்கம்ங்கிறது புகை. அது மலையாதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு காடா கூட இருக்கலாம். ஒரு காட்டுல நம்ம அந்த அடையாளத்தை பாக்குறோம். அந்த அடையாளமும் அந்த புகையும் அந்த இடத்துல இருக்கிறத பார்த்த உடனே நமக்கு அதுதான் லிங்க பராமர்சம். ஒரு புகையோடைய இது நம்ம பார்க்கும் பொழுது, நம்ம பக்கத்துல நெருப்பை பார்க்காட்டி கூட இந்த புகையை பார்க்கும் பொழுதே நமக்கு இந்த இடத்துல இந்த காட்டுல நெருப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் அந்த வியாப்தி ஞானத்தை இந்த அடையாளம், புகைங்கிற அடையாளத்துல நம்ம அப்ளை பண்ணி இந்த இடத்துல நெருப்பு இருக்கும்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுதான் லிங்க பராமர்சம். லிங்க பராமர்சம்னா என்னன்னா, அட் பிரசன்ட் நம்ம புகையை மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். இங்க போட்டிருக்கு பாருங்க, லிங்க பராமர்சம்னா என்னன்ட்டு இங்க சொல்லியிருக்காரு. இப்போ என்னன்னா, நெருப்புக்கு வியாபியமான புகை இந்த மலை உடையது, இந்த மலை என்னும் அறிவு உண்டாயது. இப்போ தூரக்கேந்து ஒருத்தன் பாக்குறான், மலைன்னு வச்சுக்க வேண்டாம், காடுன்னு வச்சுக்கலாம். ஏதோ ஒரு வீடு எங்கேயோ ஒண்ணு இடத்துல நெருப்பு எரிஞ்சுட்டு இருக்கு. ஏதோ ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல கூட நம்ம பாக்குறோம், ஒரு ட்ரெயின்லயே ஏதோ புகை வரத பார்த்த உடனே எல்லாரும் ஐயோ நெருப்பு பிடிச்சுன்னு குதிச்சுட்டான்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரிதான் இது. இப்போ அந்த புகைய பார்த்த உடனே அங்க எங்கேயோ நெருப்பு பிடிச்சுன்னு சொல்றோமே, இப்போ அதுதான் இப்போ அவன் என்ன சொல்றான்னா, ஒரு மலையிலிருந்து புகை தோன்றது காண்றான் ஒரு மனுஷன்.
கண்ட உடனே அவனுக்கு வந்து புகை இருக்கிற இடத்துல எல்லாம் நெருப்பு இருக்குன்னு அந்த வியாப்தியோடைய ஞானம் நினைவு உண்டாரு. உடனே வந்து அவனுக்கு நெருப்பு அப்ப வந்து புகை வந்தாலும் அங்க நெருப்பு இருக்குன்னு அவனுக்கு ஒரு அறிவு உண்டாருது. அந்த சமயத்துல அவனுக்கு வந்து அந்த பழைய பார்த்து பார்த்து தெரிஞ்சதுனால அவனுக்கு உடனே அவனுடைய அறிவுக்கு என்ன வருது, ஐயோ இங்க புகை இருக்குன்னா எங்கயோ நெருப்பு இருக்கு அப்படின்னு அவனுக்கு டக்குன்னு அவனுக்கு ரியலைஸ். உடனே அந்த இடத்துல அந்த லிங்கம்ங்கிறது அந்த புகைதான். அந்த புகைய வந்து அந்த இடத்துல பட்சம்னா அது காடா இருக்கலாம், அது ஒரு மலையா இருக்கலாம். இப்போ இந்த இடத்துல புகைய பார்த்துட்டேன், அப்ப இந்த இடத்துல கண்டிப்பா நெருப்பு இருக்கும் அப்படின்னு அவன் தீர்மானத்துக்கு வரான். அதுதான் லிங்க பராமர்ஷம், இந்த அறிவு. ஏன்னா அவனுக்கு ஏற்கனவே அவன் ரெண்டையும் சேர்த்து சேர்த்து பார்த்ததுனால இப்போ ஒரே ஒரு விஷயத்த அவன் பார்த்த உடனே இந்த லிங்கம்னா என்னது அடையாளம், புகைங்கிற அடையாளத்தை அவன் அந்த பக்கத்துல கண்ணு முன்னாடி பார்த்த உடனே அவனுக்கு இந்த இடத்துல நெருப்பு இருக்கணும் அப்படின்னு அவன் வந்து கன்க்ளூஷனுக்கு வரான். அதுதான் லிங்க பராமர்ஷம். இது ஏற்பட்ட உடனே அவன் என்ன பண்றான், இது ஏற்பட்ட உடனே சரி அந்த இடத்துல அவன் இந்த மலை நெருப்பை உடையது அப்படின்னு தீர்மானத்துக்கு வரான். அதுதான் லிங்க பராமர்ஷம். அது கண்ணுக்கு முன்னாடி பார்த்து அவன் கன்க்ளூஷனுக்கு வரான் இல்லையா, அந்த இடம் தான் லிங்க பராமர்ஷம். ஆனா அந்த லிங்க பராமர்ஷத்துக்கு என்ன காரணம்னா ஏற்கனவே புகையையும் நெருப்பையும் சேர்த்து சேர்த்து பார்த்ததுனால உண்டான அந்த அனுமதி, அந்த ஞானம், அதுதான் இந்த லிங்க பராமர்ஷத்துக்கு காரணம். இப்போ இந்த லிங்க பராமர்ஷத்துக்கு வியாப்தி ஞானம் காரணம் என்பது கீழ்காட்டப்பட்ட உதாரணத்திலிருந்து அறியலாம். வியாப்தி ஞானம்னா புகைக்கும் நெருப்புக்கும் உள்ள சம்பந்தம், அதுதான் வியாப்தி ஞானம். இப்ப இந்த லிங்க பராமர்ஷம் அந்த புகையை பார்த்த உடனே இந்த இடத்துல நெருப்பு இருக்குன்னு கன்க்ளூஷனுக்கு வராங்க, அதுதான் லிங்க பராமர்ஷம். அடையாளத்தை பார்த்த உடனே, புகைங்கிற அடையாளத்தை பார்த்த உடனே அந்த இடத்துல அவன் வந்து அது சாத்தியத்தை தீர்மானிச்சுட்டு இருக்கான் இல்லையா, அதுதான் லிங்க பராமர்ஷம். இதுக்கு என்ன காரணம்னா அந்த புகைக்கு நெருப்புக்கும் அவன் எப்போதும் சேர்த்து சேர்த்து பார்த்திருக்கிற அந்த ஞானம். இப்போ அது வந்து கீழே ஒரு உதாரணம் காமிக்கிறார். ஹேத்து இருக்கும் இடமெல்லாம் சாத்தியம் இருக்கும் என்பது சாகச்சரிய நியமம். இது வந்து எங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்குங்கிறது கண்டிப்பா அது இருந்தே தீரும். அது உதாரணம், புகை இருக்கிற இடமெல்லாம் நெருப்பு இருக்கும் என்கிறது நியமம். புகை இருக்கிற இடத்துல எல்லாத்துலயும் நெருப்பு கண்டிப்பா இருக்கும். அது வந்து மாறவே மாறாது. எல்லா இடத்துலயும் புகை இருந்தா அங்க கண்டிப்பா நெருப்பு இருக்குன்னு அர்த்தம். இப்ப சில இடங்கள்லாம் சொல்லுவேன், ஆனா அது வந்து கொஞ்சம் பின்னாடி சொல்றேன். புகை இருந்து நெருப்பு இல்லாத இடமும் இருக்கு, அது பின்னாடி ஒன்னொன்னா பார்க்கலாம். இப்ப புகை இது வந்து ஒரு இந்த வியாப்தி வந்து கண்டிப்பா எல்லா இடத்துலயும் புகை இருக்கிற இடத்துல நெருப்பு இருக்குங்கிறது நியமம்னு போட்டிருக்காரு. நியமம்னா கண்டிப்பா புகை இருந்தா நெருப்பு இருக்குங்கிறது ஒரு அது நியமமா இருக்கு. இந்த சாகச்சரிய நியமம் வந்து சாத்தியம் இல்லாத இடத்தில் ஹேத்து இல்லை என்பதில் முடிந்து நிற்கும். நெருப்பு இல்லாத இடத்தில் புகை இராது. இது நெகட்டிவாவும் அப்ளை பண்ணிக்கணும். இப்ப வந்து புகை இருக்கிற இடத்துல எல்லாம் நெருப்பு இருக்கு, அதே மாதிரி நெருப்பு இல்லாத இடத்துல புகை இருக்காது. இப்ப மலையில வந்து நெருப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்ப அங்க புகையும் இருக்காது. நெருப்பு இல்லாத இடத்தில் புகை இருக்காது. இது எப்படி நெகட்டிவா ஆக்கணும்னா, புகை இருக்கிற இடத்துல எல்லாம் நெருப்பு இருக்கு, இது பாசிட்டிவா சொல்லியிருக்கு. புகை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கு அப்படின்னு. இத வந்து நெகட்டிவா மாத்தணும்னு வச்சுக்கோங்க. இத வந்து இந்த நெகட்டிவ் சென்டென்ஸா மாத்தணும்னா எப்படி மாத்துவேன்னா, இது எப்படி மாத்துவேன், நீங்க புகை இருக்கிற இடத்துல எல்லாம் நெருப்பு இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. இத வந்து நெகட்டிவா மாத்தணும்னா என்ன சொல்லணும், நெருப்பு இல்லாத இடத்தில் புகையும் இருக்காது அப்படிதான் சொல்லணும். அந்த மாதிரி சொல்லணும். நெருப்பு இல்லாத இடத்துல புகையும் இருக்காது. சில பேர் என்ன சொல்லிடுவாங்கன்னா, புகை இருக்கும் இடமெல்லாம் நெருப்பு இருக்கும், அது மாதிரி புகை இல்லாத இடத்துல நெருப்பு இருக்காது அப்படின்னு சொல்லிடுவான். அது தப்பு. இது அப்படியே நெகட்டிவா மாத்துறேன் அப்படிங்கிறதுக்காக புகை இல்லாத இடத்துல நெருப்பு இருக்காது அப்படி சொல்லக்கூடாது. நெகட்டிவா மாத்தும் பொழுது என்ன சொல்லணும்னா, இந்த சாத்தியத்தை முதல்ல கொண்டு வரணும். நெருப்பு இல்லாத இடத்தில் புகை இருக்காதுன்னு தான் சொல்லணும். நெருப்பு இல்லாத இடத்தில் புகை இராது. புகை இருக்கிற இடத்துல நெருப்பு இருக்குங்கிறது நம்ம வந்து அசர்ட்டிவா பாசிட்டிவா சொல்ற இடம். இதுதான் வந்து அன்பய வியதிரேகம்னு சொல்றது. அதாவது புகை இருக்கிற இடத்துல எல்லாம் நெருப்பு கண்டிப்பா இருக்கும். இத வந்து மாத்தி சொல்லணும்னா, நெகட்டிவ்ல சொல்லணும்னா,
நெருப்பு இல்லாத இடத்தில் புகை இருக்காது அப்படி சொல்லணும். இந்த சாத்தியத்தை முன்னாடி கொண்டு வந்துடணும். இப்ப ஹேத்து இருக்கு, புகைங்கிறது ஹேத்து. ஹேத்து இருக்கிற இடத்துல சாத்தியம் இருக்குங்கிறது நியமம். ஹேத்து புகை இருக்கிற இடத்துல எல்லாம் நெருப்பு இருக்கு அப்படிங்கிறது. இப்ப சாத்தியம்ங்கிறது நெருப்பு. புகை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்குன்னு சொல்றது. இது ஒரு பாசிட்டிவா சொல்ற விஷயம். இதையே நீங்க வத்திரேகம் மாத்தி சொல்லணும், நெகட்டிவா சொல்லணும்னா அப்ப எப்படி இருக்குன்னா சாத்தியம் முன்னாடி வந்துடும், நெருப்பு முன்னாடி வந்துடும், புகை பின்னாடி போகும். நெருப்பு இல்லாத இடத்தில் புகை இருக்காது அப்படி சொல்லணும். இது புரிஞ்சுதா இந்த இடம்? இப்ப இத வச்சுதான் இப்ப கீழே ஒரு டவுட் சொல்லுங்க. ஒரு டவுட், நம்மளுக்கு ஹேதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா எடுத்துக்கணும்னு சொல்றோம், அதனாலதான் லிங்க பராமர்சம்னு சொல்றோம். ஆனா நெகட்டிவா சொல்லும் போது ஏன் ஹேத்துக்கு ப்ரையாரிட்டி கொடுக்காம சாத்தியத்துக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கறோம்? இல்ல நெகட்டிவா வரும்பொழுது உங்களுக்கு அந்த இது மாறி போயிடும். சாத்தியம் இல்லாத இடத்துல ஹேத்து இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்ப இத நீங்க புகை இல்லாத இடத்துல நெருப்பு இல்லை அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்னா, புகை இல்லாத இடத்துல நெருப்பு புகைக்கும் நெருப்புக்கும் அந்த இடத்துல வியாப்தி கிடையாது. புகை இல்லாத இடத்துல நெருப்பு இல்லைங்கிறது வியாப்தி கிடையாது. இப்ப நெருப்பு எங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கதான் நெருப்பு இருக்குமே வழிய, நெருப்பு இருக்கிற இடத்துல எல்லாம் புகை இருக்குங்கிறது அந்த இது வியாப்தி கிடையாது. அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், பின்னாடி வரும் அதெல்லாம். அதனால இத நெகட்டிவா ஆக்கும் பொழுது எப்படி சொல்லணும்னா சாத்தியத்தை முதல்ல சொல்லி ஹேத்து இல்லைன்னு சொல்லணும். நெருப்பு இல்லாத இடத்துல புகை இருக்காது. அந்த குளம் இப்ப நீங்க ஒரு மலையை பார்த்துட்டு அந்த மலையில புகைய பார்த்துட்டு அந்த இடத்துல நெருப்பு இருக்குன்னு சொல்லு. அப்போ நீங்க அதை நெகட்டிவா சொல்லணும்னா அந்த மலையில நெருப்பு இல்லை, அதனால புகையும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரிதான் வரும். சாத்தியம் இல்லாத இடத்துல புகை இராது அப்படின்ட்டு தான் கொண்டு வரணுமே வெளிய, புகை இல்லாத இடத்துல நெருப்பு இல்லைங்கிறது அந்த இடத்துல வியாப்தி வராது. அது என்னன்னு பாக்கலாம். இப்ப வாங்க, வியாப்தியோட கூடிய ஹேத்து பட்சத்தில் உள்ளது என்னும் அறிவுதான் லிங்க பராமர்சம். இது லிங்க பராமர்சம்னா என்னன்னு பாத்துட்டோம். ஒரு திடீர் நம்ம ஒரு புதுசா நமக்கு ஏற்கனவே அனுமதி உண்டாயிருக்கு புகைக்கும் நெருப்புக்கும் நடுவுல, அதோட நம்ம ஒரு இடத்துல லிங்கம் அந்த அடையாளத்தை பாக்குறோம். புகைங்கிற அடையாளத்தை பார்க்கும் பொழுது நமக்கு இந்த இடத்துல நெருப்பு இருக்குன்னு நம்ம தீர்மானிக்கும். அதான் லிங்க பராமர்சம்னு சொல்லிட்டோம். வியாப்தியோட கூடிய ஹேத்து பட்சத்துல இருக்குங்கிற அறிவு தான் லிங்க பராமர்சம். இந்த அறிவிலிருந்து உண்டாகும் சாத்தியம் பட்சத்தில் உள்ளது என்னும் அறிவு அனுமதி. இவை கீழே விளக்கப்பட்டன. ஹேத்து இருக்கும் இடமெல்லாம் சாத்தியம் உள்ளது என்னும் சேர்த்தியை பல இடங்களில் காண்பதால் வியாப்தி ஞானம் அவனுக்கு வியாப்தி ஞானம் உண்டாருது. புகை இருக்கும் இடமெல்லாம் நெருப்பு இருக்கிறது என்று சமையலறை முதலான பல இடங்களில் காண்பதால் நெருப்புக்கும் புகைக்கும் உள்ள வியாப்தி அறியப்படுகிறது. எப்பவுமே புகைக்கும் நெருப்புக்கும் அதுதான் புகை இருக்கிற இடத்துலதான் நெருப்பு இருக்கும். அதனால அது ரெண்டுத்துக்கும் உள்ள வியாப்தி நம்மளால அறியப்படுறது. இதை மாத்தி அறிய முடியாது எப்படின்ட்டு இங்க சொல்ல பண்ணுவோம். இந்த வியாப்திங்கிறது அன்பய வியாப்தி வத்திரேக வியாப்தின்னு ரெண்டு வகைப்படும். இதுதான் பாசிட்டிவா சொல்றது, நெகட்டிவா சொல்றது, அசர்ட்டிவா சொல்றது, வத்திரேகமா சொல்றதுன்ட்டு ரெண்டு விதம் இருக்கு. இது என்னன்னா எங்கெங்கு ஹேத்து இருக்கிறதோ அங்கங்கு சாத்தியம் உள்ளது என்பது அன்பய வியாப்தி. இப்ப ஹேத்து எங்க இருக்கோ அங்கெல்லாம் சாத்தியம் இருக்கும், எங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கு. உதாரணம் புகை இருக்கும் சமையலறை முதலான எல்லா இடங்களிலும் நெருப்பு இருக்கிறதுங்கிறது அன்பய வியாப்தி. சரியா? இப்ப இத நெகட்டிவா ஆக்கும்போது வத்திரேகத்துக்கு எப்படி கொண்டு போகணும்னா எங்கெங்கு சாத்தியம் இல்லையோ அங்கங்கு ஹேத்து இல்லைன்னு தான் சொல்லணும். சாத்தியத்தை தான் இப்போ அத நெகட்டிவா ஆக்கும்போது சாத்தியத்தை தான் மறுக்கணும். எங்கெங்கு சாத்தியம் இல்லையோ அப்போ எங்கெல்லாம் நெருப்பு இல்லையோ அங்க புகை இல்லை அப்படிதான் சொல்லணும். எங்கெங்கு சாத்தியம் இல்லையோ அங்கங்கு ஹேத்து இல்லை என்பது வத்திரேக வியாப்தி. உதாரணம், சாத்தியமாகிற நெருப்பு இல்லாத குளம் முதலான எல்லா இடங்களிலும் புகை இல்லை. குளத்துல புகை இருக்குமா? ஏன்னா அங்க நெருப்பு இருக்காது, அதனால அங்க புகையும் இல்லை. இது வத்திரேக வியாப்தி. இப்படி அன்வயம் என்றும் வத்திரேகம் என்றும் இரண்டு வகையான வியாப்தி சொல்லப்படுறது. இந்த இடத்துல வியாப்தி விதா, வியாப்தி ரெண்டு விதம் அப்படின்னு சொல்லியிருக்கு.
ஓகே. வியாப்தி வியாப்தி த்விதா, ரெண்டு விதமா இருக்கு. இதுல அன்வயம் வத்திரேகம். இது அன்வயம் வத்திரேகம்னு ரெண்டு விதமா இருக்கு. சாதன விதௌ சாத்திய விதி ரூபேண பிரவೃத்தா வியாப்தி. சாதன விதௌ சாத்திய விதி ரூபேண பிரவೃத்தா வியாப்தி அப்படின்னா இதுதான் அன்வய வியாப்தி. அப்படின்னா அதுக்கு என்ன சொல்றான்னா, யதா யோயோ தூமவான் ச அக்னிமான் இதி. சோ அக்னிமான் இதி சோ அக்னிமான் இதி. எங்கெல்லாம் யோயோ தூமவான் அப்படின்னா எங்கெல்லாம் சாதன, இந்த இடத்துல என்ன சொல்லணும், சாதன விதௌ, சாதனம் இருந்தால், விதௌனா என்ன அர்த்தம், சாதனம் இருந்தால் சாத்திய விதி ரூபேன, சாத்தியம் கண்டிப்பா இருக்கும். சாதனம் எங்கெல்லாம் இருக்கோ, சாதனம்னா ஹேத்து, அது அன்வய வியாப்தி. சாதனம் அப்ப ஹேத்து எங்க இருக்கோ அங்க சாத்திய விதி ரூபேன பிரவೃத்தா வியாப்தி அன்வய வியாப்தி. அப்படின்னா சாதனமான ஹேத்து எங்க இருக்கோ, புகைங்கிறது எங்க இருக்கோ அங்க சாத்தியமா இருக்கிற அந்த நெருப்பு இருக்கும். யதா எப்படி யோயோ தூமவான், எங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் அக்னி இருக்கும் அப்படிங்கிறது அன்வய வியாப்தி. அதுக்கப்புறம் சாத்திய நிஷேதே, சாத்திய நிஷேதே சாதன நிஷேத ரூபேன பிரவೃத்தா வியாப்திகி, அது வத்திரேக வியாப்தி. அப்படின்னா இந்த இடத்துல சாத்திய நிஷேதே அப்படின்னா சாத்தியம், சாத்தியத்தை சாத்தியம் எங்கெல்லாம் இல்லையோ, சாத்திய நிஷேதே சாத்தியம் இல்லாத இடத்துல தூமம் அதாவது சாதனமும் இருக்காது, அதுதான் வத்திரேக வியாப்தி. யதா எப்படி, யதாயோ அனக்னிகி ச நிர்தூம இதி. எங்க அக்னி இல்லையோ, அனக்னிகி எங்க நெருப்பு இல்லையோ அங்க புகையும் இல்லை. இதுதான் உங்களுக்கு என்னன்னா அன்வய வத்திரேக வியாப்தி அப்படின்ட்டு. இப்ப இந்த இடத்துல சொல்றேன், எங்கெங்கு ஹேத்து இருக்கிறதோ அங்கங்கு சாத்தியம் உள்ளதுங்கிறது அன்வய வியாப்தி. இதுதான் என்ன சொல்றார், முதல்ல எங்கெங்கு ஹேத்து, இதெல்லாம் சாதன விதௌ சாத்திய விதி ரூபேன பிரவೃத்தா அன்வய வியாப்தி. அப்படின்னா ஹேத்து எங்கெல்லாம் இருக்கோ, ஹேத்து எங்கெல்லாம் இருக்கோ அங்கதான் சாத்தியம் உள்ளது அப்படின்னு சொல்றது அன்வய வியாப்தி. இதுக்குதான் புகை இருக்கிற இடத்துல எல்லாம் சமையலறை முதலான எல்லா இடங்களிலும் நெருப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். இப்ப மலையில புகை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு அங்க நெருப்பு இருக்கு அப்படின்னு வர்றதுதான் அன்வய வியாப்தி. இந்த மலையில நெருப்பு இருக்கும் அப்படிங்கறதுல அன்வய வியாப்தி. எங்க எத்திர எத்திர தூமக தத்திர தத்திர வன்னிகி அப்படிங்கிறதுதான் எங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கு அப்படிங்கறது அன்வய வியாப்தி. இது நெகட்டிவா மாத்தும் பொழுது சாத்திய நிஷேதே ரூபேனங்கிற, எங்கு சாத்தியம் இல்லையோ அங்கு ஹேத்து இல்லைங்கிறதுதான் வத்திரேக வியாப்தி. மாத்திக்கணும், வத்திரேகத்துக்கு வரும்போது இது அப்படியே மாத்தக்கூடாது, புகை இல்லாத இடத்துல நெருப்பு இல்லைன்னு கொண்டு வரக்கூடாது. இந்த வியாப்திகள்ல இப்படி மாறிடும். சாத்தியத்தை முதல்ல சொல்லணும், வத்திரேகத்துல சொல்லும் பொழுது சாத்தியத்தை சொல்லி ஹேத்துவ இல்லன்னு சொல்லணும். எங்கெங்க சாத்தியம் இல்லையோ அங்கங்க ஹேத்து இல்லை, அப்படிதான் வத்திரேகத்துக்கு கொண்டு வரணும். இது ரூல். எங்கெல்லாம் சாத்தியம் இல்லையோ அங்க ஹேத்து இல்லைன்னு கொண்டு வரணும். அப்படியே அதை மாத்தக்கூடாது, புகை இல்லாத இடத்துல நெருப்பு இல்லைன்னு இதை நெகட்டிவா மாத்தக்கூடாது. சாத்தியம் வந்துரும், நிஷேதம். இது வத்திரேகத்துல வரும்போது எப்படி வருது, வாக்கியம் வத்திரேகத்துல வரும்பொழுது நமக்கு முதல்ல சாத்திய நிஷேதே சாதன நிஷேத ரூபேன பிரவೃத்தா வத்திரேக வியாப்தி அப்படின்னு வருது. அதனால சாத்தியம் எங்கெல்லாம் இல்லையோ அங்க உங்களுக்கு ஹேத்துவும் இல்லை அப்படின்னு வரும். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்றாருன்னா, நெருப்பு இல்லாத குளம் முதலான இடங்களில் புகை இல்லை என்பது வத்திரேக வியாப்தி. இப்படி வியாப்தி அன்வயம் வத்திரேகம் என்று இரு வகையாக வியாப்தி உள்ளது. இது வரைக்கும் புரிஞ்சுக்கோங்க. இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. இனிமேதான் உங்களுக்கு உபாதின்னு ஒரு விஷயத்த சொல்ல போற. உபாதின்னா இந்த வியாப்திகள்லாம் சாதாரணமா எல்லா இடத்துலயும் கரெக்டா இருக்கும். இந்த வியாப்திகள்லாம் இந்த மாதிரி இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் புகை இருந்தா நெருப்பு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தது.
அது மாதிரி நெருப்பு இல்லைன்னா புகை இருக்காது அப்படிங்கறதெல்லாம் வந்து சாதாரண வியாப்தி, அன்வய வியாப்தி, வத்திரேக வியாப்தி. சில இடங்கள்ல எல்லாம் வந்து நமக்கு இந்த வியாப்திகள்லாம் வந்து கொஞ்சம் மாறி எல்லாம் இருக்கும். அந்த இடமெல்லாம் வந்து என்னன்னா உபாதின்னு ஒரு தோஷம் ஒண்ணு உண்டாகும். நார்மலா இருக்கிறத வந்து நமக்கு மாத்தி காமிக்கிறது எதுவோ அதுதான் உபாதி. உபாதின் நடுவுல வரக்கூடியது. இப்ப சில இடங்கள்ல எல்லாம் நமக்கு இப்ப புகை இருந்தா அதை பார்த்துட்டு நம்ம அங்க நெருப்பு இருக்குன்னு நம்ம தீர்மானிக்கிறோம். இப்ப சில ஃபால்ஸ்ல எல்லாம், நயகரா ஃபால்ஸ்ல எல்லாம் சொல்லுவா, தூரக்கேந்து பார்த்தா புகை மாதிரி தெரியும் அப்படின்பா. அந்த ஊர்கள்ல எல்லாம் இருக்கிறவெல்லாம் பார்த்தா ரொம்ப தூரக்கேந்து நயகரா ஃபால்ஸ பார்த்தா ரொம்ப அப்படியே பெரிய ஒரு புகை மூட்டம் மாதிரி இருக்கும்பா. அங்க உண்மையாவே அங்க நெருப்பு கிடையாது. அப்ப அந்த புகைய பார்த்து இதெல்லாம் புகை வருது, அப்ப அங்க நெருப்பு இருக்குன்னு யாராவது அனுமானம் பண்ணினோம்னா நம்மள பைத்தியக்காரான்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த இடங்கள்ல எல்லாம் உபாதின்னு ஒண்ணு வரப்போகுது. அது என்னன்னு அடுத்த கிளாஸ்ல சொல்றேன். அதே மாதிரி எங்கேயோ இந்த மாடுகள்லாம் ஓடின்னு இருக்கு, புழுதியான மாடுகள்ல ஓடுறதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப புகை மண்டலம் தூசியா அப்படியே எழும்பும். அதெல்லாம் இங்க நார்த் இந்தியால எல்லாம் பார்த்தேன்னா அங்கெல்லாம் ஒரு 500-600 மாடுகள் டக்கு டக்கு டக்குன்னு ஓடும். அங்க மாட்டு கொட்டாயை திறந்து விட்டா ஓடும். அப்போ அந்த புகை மண்டலம் அங்க புழுதியில ஓடும். அந்த மாட்டு புழுதி, அந்த நடக்கிற அந்த மாடுகள் ஓடும் போது அந்த புழுதி எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய புகை மண்டலம் மாதிரி தெரியும். அப்ப அந்த தூரக்கேந்து ஒருத்தன் பார்த்துட்டு அங்க புகை இருக்கு, அதனால அங்க நெருப்பு இருக்குன்னு சொன்னா அது தவறான ஒரு அனுமானம். இந்த மாதிரி தவறான அனுமானங்கள் வர்ற இடங்கள் எல்லாம் நம்ம அனுமானிக்கிற விஷயம் புகை இருக்கிற இடமெல்லாம் நெருப்பு இருக்குங்கிறது அன்வய வியாப்தி. அப்ப அந்த மாதிரி தவறான ஒரு அனுமானங்கள் எல்லாம் நமக்கு அது உபாதியை முன்னிட்டு கொண்டு வரப்போறது. இப்போ ஒருத்தன் நல்ல தண்ணியினுடைய தன்மை குளுமையா இருக்கும், தண்ணி என்பது குளுமையா இருக்கும்னு அவன் சொல்லியிருக்கான். நமக்கு தண்ணியுடைய இயல்பு குளுமையானது அப்படின்னு சொல்லியிருக்கான். அது கங்கைய மாதிரி தண்ணிக்கு குளுமைதான் அதனுடைய இயல்பு, கங்கை நீர் மாதிரி அப்படின்னு ஒரு திருஷ்டாந்தத்தை நமக்கு சொல்லி தண்ணியோட இயல்பு குளிர்மையா இருக்கும்னு சொல்லியிருக்கான். அவன் அந்த சமயத்துல என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு நமக்கு புரிஞ்சுட்டு இருக்கோம். தண்ணி ரொம்ப செல்லுன்னு இருக்கும், குளுமையா இருக்கும்னு புரிஞ்சுட்டு இருக்கும். சரின்னு அவனோட வீட்டுக்கு நம்ம போன உடனே சரின்னு எனக்கு கொஞ்சம் தீர்த்தம் தண்ணி குடுன்னு கேட்டா அவன் நல்லா கொதிக்க வச்சு தண்ணி கொண்டு கொடுத்தான்னா, நீ தண்ணி குளுமையா இருக்கும்னு சொன்னியே, இப்ப இது சூடா இருக்குமேன்னு கேட்டோம்னா அப்ப அந்த இடத்துல வியாப்தி தப்பா போயிடுது. தண்ணிங்கிறது குளுமையான வஸ்து, கங்கையை போல, கங்கை நீரை போலங்கிற அந்த அனுமானம் இப்ப என்ன ஆச்சு, உபாதி வந்துடுது. அவன் அடுப்புல வச்சு அதை சுட வச்சுட்டதுனால அதனுடைய அந்த அனுமான வாக்கியம் பொய்யா போயிடுது. அப்போ அது தண்ணிக்கு சூடுன்னு ஒரு தன்மை வந்துடுது. இதெல்லாம் உபாதின்னு சொல்லப்படுது. ஒரு இயற்கையான ஒரு தன்மையை அது எங்கெல்லாம் மாறுறதோ அதுக்கு உபாதின்னு பேரு. அந்த உபாதியை நம்ம அதனால அனுமானங்கள் என்ன ஆயிடும்னா தோஷமுள்ள அனுமானமா ஆயிடும். இப்ப நயகரா இதெல்லாம் சொன்னேன். நயகரா இதுல எல்லாம் அந்த பாருங்க, உபாதினா இந்த 2 வகையான வியாப்திகளும் உபாதி இருந்தால் தோஷம் ஆயிடும். உபாதின்னு ஒண்ணு வந்துடுதுன்னா இந்த அனுமானங்கள் எல்லாமே தோஷமுள்ள அனுமானமா ஆக போறது. இப்ப இதெல்லாம் புகை இருக்கிற இடங்கள்ல எல்லாம் நெருப்பு இருக்கு அப்படின்ட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சரியான ஒரு அனுமானம். இந்த அனுமானத்தை தோஷமுள்ள அனுமானமா ஆக்கிடும். எது ஆக்கிடும்னா உபாதின்னு ஒண்ணு வந்துடுதுன்னா அந்த உபாதி இந்த அனுமானம் சரியான அனுமானத்தை ஒரு தோஷமுள்ள அனுமானமாக செய்யும். அது என்னங்கறத நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். உங்களுக்கு இதுவரைக்கும் இந்த அனுமான வாக்கியங்கள்ல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. ஏன்னா அனுமானம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்த கிளாஸ்ல இருந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா முதல்ல புடிபடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்போ நான் கேள்வி கேட்கிறேன். அனுமானத்துல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்ன? ஆளுக்கு ஒன்னொன்னு சொல்லுங்க. சரி, பட்சம். அப்புறம் அனுமானம்ன்றது பிரமாணத்துல ஒண்ணு. அது யூகிச்சு அறிவது, தன்னை கொண்டு இன்னொன்னு இருப்பதாக அறிவது அனுமானம். சரி, ஓகே. அப்புறம் இன்னும் வேற யாராவது அனுமானத்துக்கு தெரிஞ்சுக்கோ. அந்த பிரத்யக்ஷ ஞானத்தினால நாம ஊகிச்சு அறியற அந்த அறிவுக்கு அனுமிதி அப்படின்னு பேரு.
அதான் அவள்னு சொன்ன. சரி, இல்ல அனுமான டேர்ம்ஸ் எல்லாம் ஏதாவது ஒண்ணு ரெண்டு சொல்லுங்க. அனுமானத்துல வியாபியம் வியாபகம்னு ரெண்டு. சாரி சொல்லுங்க. அதுக்கப்புறம் முக்கியமானதெல்லாம் சொல்லலையே. வியாபியம் ஒரு வியாபகம். அனுமான வாக்கியத்துல என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு அனுமான வாக்கியம் எடுத்தா இந்த மலை நெருப்பை உடையது அப்படிங்கிற வாக்கியத்துல என்னென்ன அந்த டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம அதுல சொல்லுவோம். அப்புறம் லிங்கம் சாத்தியம் ஹேத்து இதெல்லாம் சொல்லும். ஹேத்துவ லிங்கம்னு சொல்லுவா அடையாளம். ஆமா, ஹேத்துக்கு இன்னொரு பேர் லிங்கம்னு சொல்லலாம், காரணம்னு சொல்லலாம், சாதனம்னு சொல்லலாம். இது எல்லாம் ஹேத்து. அனுமானம் வந்து ஹேத்துவ பேஸ் பண்ணி இருக்கு. ரெண்டு வகையான அனுமானங்கள் என்னென்ன? ரெண்டு வகையான அனுமானங்கள். அன்வய வியாப்தி, வியதிரேகம், அன்வயம் வியதிரேகம். இப்ப அன்வயத்துல வந்து ஒரு வாக்கியம், வியதிரேகத்துல ஒரு வாக்கியம் சொல்லுங்க. தெரிஞ்ச வாக்கியமே சொல்லலாம். அன்வயத்துல வந்து புகை இருக்கும் இடத்தில் நெருப்பு இருக்கும். அதே வியதிரேகத்துல நெருப்பு இல்லாத இடத்தில், வியதிரேகத்துல நெருப்பு இல்லாத இடத்தில் புகை இருக்காது. நெருப்பு இல்லாத இடத்துல புகை இருக்காது. வியதிரேகம் வரும் பொழுது சாத்தியத்தை முதல்ல சொல்லணும். அன்வயம் சொல்லும் பொழுது ஹேத்துவ சொல்லி சாத்தியத்தை சொல்லணும். வியதிரேகம் சாத்தியத்தை சொல்லி ஹேத்துவ சொல்லணும். அந்த இதை மறக்க கூடாது. இப்ப இது வரைக்கும் நீங்க இப்ப லிங்க பராமர்சம்னா என்ன? வியாப்தியோடு கூடிய ஹேத்து பண்றோம். இந்த மாதிரி இது நெருப்பு புகை இருந்ததுன்னா நெருப்பு இருக்குன்னு நெருப்பு இருக்குங்கிறது சரி. இப்ப லிங்க பராமர்சம்னா என்னன்னா, அட் பிரசன்ட் நம்ம ஒரு இடத்துல பாக்குறோம், பாக்குறத வச்சு நம்ம கன்க்ளூஷனுக்கு வருதுதான் லிங்க பராமர்சம். அந்த அடையாளத்தையும், அந்த லிங்கம்னா அடையாளம், அதையும் ஒரு பட்சத்திலையும் நம்ம சேர்ந்து பார்க்கும் பொழுது இந்த பட்சத்துல ஏதோ ஒரு இடம், ஒரு காடோ அல்லது ஒரு ரயில் பெட்டியோ அல்லது ஒரு மலையோ ஏதோ ஒரு இடத்துல வந்து அந்த அடையாளத்தை பாக்குறோம். எந்த அடையாளம்? புகைங்கிற ஒரு அந்த லிங்கம். அந்த அடையாளத்தை பார்த்த உடனே அந்த இடத்துல இந்த நெருப்பு இருக்குன்னு நம்ம கன்க்ளூஷனுக்கு வரோம். அப்ப அந்த இடத்துக்கு பேர் என்ன? அதுதான் லிங்க பராமர்சம். நம்ம புத்தி வந்து அதையும் இதையும் கனெக்ட் பண்ணும். உடனே நம்ம மைண்ட்ல வந்து ஏற்கனவே அனுமதி ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. எங்கெல்லாம் வந்து புகை இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்குன்னு நம்ம மைண்ட்ல வந்து ஒரு ஞானம் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். அந்த ஞானத்தை இந்த லிங்க பராமர்சத்துல அப்ளை பண்ணுவோம். லிங்க பராமர்சம்னா அட் பிரசன்ட் நம்ம பாக்குறது. பிரசன்ட்ல வந்து நம்ம அந்த ஒரு பட்சத்தையும் ஒரு அடையாளத்தையும் சேர்த்து சேர்த்து பார்க்கும் பொழுது அந்த மைண்ட்ல நமக்கு இருக்கிற ஞானம் வந்து இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணிப்போம். அப்ப லிங்க பராமர்சம்னா அது பிரசன்டா நம்ம பாக்குற இடம், அந்த அடையாளத்தை பாக்குறதுதான் வந்து லிங்க பராமர்சம். லிங்கம்னா என்ன? அடையாளம். அந்த புகைங்கிற அடையாளத்தை ஒரு இடத்துல பாக்குறோம். தூரக்கேந்து நம்ம வண்டி ஓட்டிண்டே போகும்போது அங்க ஒரு காட்டு வழியா, காட்டு மார்க்கத்துல போகும்போது அங்க ரொம்ப தூரக்கேந்து கருப்பா புகை வருது பாத்துட்டோம். பார்த்த உடனே நம்ம வண்டியை திருப்பிடுவோம். ஏன்னா அங்க நெருப்பு பிடிச்சுன்னு எரியறதோ என்னமோ அப்படின்னு நினைச்சு திருப்பி. அதுதான் லிங்க பராமர்சம். அட் பிரசன்ட் நம்ம ஒரு புகைய பார்த்த உடனே அந்த ஒரு காட்டுல அப்படி பார்த்த உடனே அந்த இடத்துல நமக்கு என்ன தோன்றது? ஐயோ புகை இருந்தா அப்ப நம்ம நெருப்பு இருக்கும்னு அந்த உடனே நமக்கு அந்த ஞானத்துல அந்த விஷயம் உண்டாரு. அதுதான் லிங்க பராமர்சம். அது புரியுதா எல்லாருக்கும்? ஓகே. இப்போ இது வரைக்கும் வந்துக்கணும். இப்ப உபாதிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அந்த உபாதி வந்துடுத்துன்னா நமக்கு வந்து இருக்கிற எல்லா அந்த அனுமானங்கள் எல்லாமே என்ன ஆகும்னா தோஷமுள்ள அனுமானமாக ஆக போகுது. அதான் சொன்னேன். இப்போ நமக்கெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் எக்ஸாம்பிள் ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மாவுடைய தன்மை எல்லாம் வந்து எப்படிப்பட்டதுன்னா, பகவானோட கூடி இருந்து நித்திய முக்தர்கள் மாதிரி நம்மளும் வந்து அந்த பரமபத அனுபவம், அந்த பகவானுடைய அனுபவத்தை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு எல்லாம் பிராப்தி இருக்கு.
பிராப்தினா யோகியதை உள்ளவாதான் நம்ம எல்லாருமே, நமக்கெல்லாம் அதுக்கு அருகதை உள்ளவாதான். ஆனா நம்ம பத்த ஜீவர்களா சம்சாரத்துல கிடந்து உழண்டு இருக்கோம். நம்ம ஏன் முக்தர்கள் மாதிரியோ நித்தியர்கள் மாதிரியோ எம்பெருமானோட கூடி அந்த பரமபத அனுபவம் ஆனந்த அனுபவத்தை அனுபவிக்கல? இதுதான் இயல்பாச்சே. ஜீவாத்மா எல்லாருமே பகவானுக்கு சேஷபூதர்கள். அவனுடைய அனுபவத்தை நமக்கு அனுபவிக்கிறதுக்கு யோகியதை இருக்கு. அப்படி இருக்கும் பொழுதும் நம்ம ஏன் சம்சாரத்துல இருப்போம் அப்படின்னா அங்க உபாதி வந்துடுறது. என்ன உபாதினா நமக்கு கர்மாக்கள், புண்ணிய பாப கர்மாக்கள்ங்கிற உபாதி நம்மள அந்த அனுபவத்தை தடுக்கிறது. இயல்பான தன்மை, இந்த ஜீவாத்மாக்களுடைய இயல்பான தன்மை என்னன்னா பரமாத்மாவுக்கு நம்ம எல்லாரும் சேஷபூதர்களா இருந்து அவனுடைய அனுபவத்தை அடையிறதுதான் இந்த ஆத்மாக்களுடைய இயல்பான, அதுதான் நேச்சர், அதுதான் இயல்பான தன்மை. ஆனா அந்த இயல்பான தன்மை நமக்கு மாறி கிடக்கிறதே, இது என்னன்னா அங்க உபாதி. ஒரு இயற்கை தன்மையை எதெல்லாம் மாத்தி விடுறதோ அதுக்கு பேர் உபாதி. அப்ப அந்த அனுமானம் தோஷம் உள்ளதா போயிடும். இப்ப நம்ம எல்லாம் எதுக்கு இந்த பத்த ஜீவர்களா இங்க சம்சாரத்துல கட்டுண்டு இருக்கோம்னா நம்ம அதுக்கு காரணம் நம்மளுடைய கர்மாக்கள். கர்மாங்கிற உபாதியில நம்ம கட்டுண்டு இருக்கோம் அப்படின்னு. அப்ப எங்க ஒரு நார்மலா இருக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே அது மாறி அது இயற்கைக்கு மாறி காணப்படுறதோ அங்க உபாதின்னு ஒரு தோஷம் வந்துடுறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். தண்ணி ஏன் குளிர்ச்சியா இல்லன்னு கேட்டா அதனுடைய சுடுகைக்கு காரணம் அது சூட வச்சுட்டான். அப்ப சூடுங்கிற உபாதி அங்க வந்துட்டதுனால அதனுடைய இயற்கை தன்மை மாறிவிட்டு, இதுதான் உபாதி. இதெல்லாம் அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம், விவரமா பார்க்கலாம். அது அடுத்த வகுப்புல நம்ம எடுக்கிற விஷயங்களை நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணணும். சனிக்கிழமைன்னு நினைக்கிறேன் உங்க கிளாஸ், சனிக்கிழமை பார்க்கலாம். ஓகேயா?